உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்றுகளே அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இராமேந்திரன் இணைகின்றார். வணக்கம் இராமேந்திரன். வணக்கம் தன்னா அன்புறவுகளுக்கு நேர வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இராமேந்திரன், இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் மன்னார் காற்றாலை திட்டத்துக்கு எதிராக நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டம் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். நான் நினைக்கிறேன் ஒரு மாதத்துக்கு முன்னதாக அல்லது 2 மாதம், கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு முன்னதாக காற்றாலை மின் திட்டம் தொடர்பாக அதனுடைய விளைவு, அதனால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், நிறைய விடயங்களை எங்களுடைய உறவுகளுக்கு நீங்கள் ஏற்கனவே தந்திருக்கிறீர்கள். இருந்தாலும் கூட இந்த கடந்த 57 நாட்களாக இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சனிக்கிழமை இரவு, நான் நினைக்கிறேன் சனிக்கிழமை இரவாக இருக்க வேண்டும், அங்கே மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட பொழுது, அங்கே உதிரி பாகங்கள் கொண்டு சென்ற பொழுது மக்கள் அதை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சி எடுக்கும் பொழுது காவல்துறையினர் அடாவடித்தனத்தில் ஈடுபட்டிருப்பது போல் தெரிகின்றது. உறவுகளுக்கு கூறுங்கள், அங்கே என்ன நடந்தது என்றே கூறுவீர்களா இராமேந்திரன்? உண்மையான மன்னாரிலே காற்றாலை மற்றும் கனியமண் அகழ்வு உள்ளிட்ட விடயங்களுக்கு எதிராக அந்த மக்கள் தங்களுடைய இருப்பை பாதுகாப்பதற்காக தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் உறுதியாக இந்த திட்டம் இங்கே வேண்டாம், மன்னார் தீவு பகுதியிலே வேண்டாம், நீங்கள் பொருத்தமான வேறு இடங்காவது கொண்டு போய் அதை நடைமுறைப்படுத்துங்கள் என்பதாகத்தான் மக்களுடைய கோரிக்கையாக இருந்தது. தொடர்ச்சியாக அவர்கள் தங்களுடைய அந்த கோரிக்கைகள் ஏற்கப்படும் வரை தாங்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்துவோம் என்பதாக மிகவும் அறவழியிலே ஜனநாயக ரீதியாக அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருந்தார்கள். ஒரு ஜனநாயக நாட்டிலே அந்த உரிமை என்பது எல்லோருக்குமே இருக்கின்றது. அந்த வகையிலே தமிழ் மக்கள் தங்களுடைய ஒரு மிக குறுகலான ஒரு சிறிய பிரதேசம், அந்த பிரதேசத்திலே இவ்வாறான காற்றாலைகளை அமைப்பதன் காரணமாக ஏற்படுகின்ற ஆபத்துக்களை எல்லாம் அவர்கள் எடுத்து கூறி போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்த நிலையில்தான் இவ்வாறு நள்ளிரவிலே போலீசார் மட்டுமல்ல விசேட அதிரடிப்படையினரும் அங்கே வரவழைக்கப்பட்டு மிக அராஜகமான முறையிலே அங்கே மக்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறார். மக்கள் மட்டுமல்ல, பெண்கள், கிறிஸ்தவ பங்கு தந்தை உள்ளிட்டவர்கள் அங்கே மிக மிலேச்சத்தனமான முறையில் தாக்குதல் நடத்தப்பட்டு அவர்கள் ஒரு இழுத்தறியப்பட்டு தூக்கி எறியப்பட்டெல்லாம் காயமடைந்த நிலைமையிலே அங்கே மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இது உண்மையிலே ஒரு மிக ஒரு அடக்குமுறையினுடைய உச்சமாகத்தான் நாங்கள் சொல்ல முடியும். என்றால் மக்கள் எந்த ஒரு இடத்தையுமே முற்றுகையிட்டோ இல்லை யாரையுமோ நெருக்கடிக்குள்ளாக்கியோ மக்கள் போராடவில்லை. மக்கள் மிக அமைதியான முறையிலே போராடி கொண்டிருக்கின்ற போது, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அந்த உதிரிப்பாகங்களை எடுத்து சென்ற வாகனம் அந்த பிரதேசத்தை கடந்த போது அதை மறித்து போராட்டம் நடத்திய போது இப்படியான ஒரு சம்பவம் இடம்பெற்றது. அதற்கு பின்னர் ஜனாதிபதி ஒரு ஆணைக்குழு அவர்களை உடனடியாக அங்கே ஒரு சந்திப்புக்கு அழைத்து அங்கே சென்று மன்னார் மாவட்டம் அந்த சிவில் சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் உள்ளிட்டவர்கள் அங்கே போய் கலந்துரையாடி ஒரு மாதத்திலே அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கூறி அங்கே அந்த விடயங்கள் எல்லாம் இடம்பெற்றது. ஆக எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில மீண்டும் மக்களுடைய எதிர்ப்பை மீறி அங்கே உதிரிப்பாகங்கள் கொண்டு செல்லும் முதலாவது வாகனம் அங்கே கடந்து சென்ற போது மக்கள் அதற்கு எதிர்ப்பை தெரிவித்த போது, 2வது வாகனம் வந்தபோது அதை மறைத்து அவர்கள் வீதியிலே அதை செல்ல விடாது போராட்டம் நடத்திய போதுதான் அங்கே போலீசார் விசேட அதிரடிப்படையினர் அங்கே வருகை தந்து மிகவும் ஒரு அராஜகமான முறையில் அந்த மக்களை அப்புறப்படுத்தி விட்டு அங்கிருந்து அந்த காற்றாலைகளுக்கான உதிரிப்பாகங்களை கொண்டு செல்கின்ற வாகனங்களை தொடர்ந்து பயணிப்பதற்கு அனுமதித்திருக்கின்றார்கள். உண்மையிலே மன்னாரிலே மிக ஒரு பதற்றமான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. அந்த மக்கள் மிகவும் ஒரு வைராக்கியத்தோடு உறுதியோடு அந்த போராடி கொண்டிருந்த மக்களை அந்த போராட்டம் இதுவரை ஒரு பொது அமைதிக்கு எந்தவித பங்கமும் விளைவிக்காத வகையில் மிக நேர்த்தியாக அமைதியான முறையிலே தான் அந்த கவனஈர்ப்பு தங்களுடைய எதிர்ப்பை ஜனநாயக ரீதியாக இந்த அரசாங்கத்துக்கும் உலகத்துக்கும் சொல்லக்கூடிய ஒரு வகையில் தான் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஆனால் அது உண்மையிலே அந்த மக்களுடைய அந்த ஜனநாயக ரீதியான போராட்டத்துக்கு அன்றோமரத்து சிநாயக தலைமையிலான அரசாங்கம் கொடுத்த மதிப்பு, மரியாதை, அராஜகம், அடிதடி, அது ஒரு மதத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு ஆன்மீக ஒரு கிறிஸ்தவ சமயத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு ஆன்மீக தலைவர் ஒருவர் அங்கே மிக அநாகரிகமான முறையிலே தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட விடயம் ஒரு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. மன்னார் மாவட்டம் முழுவதுமே இப்போது ஒரு பெரிய ஒரு அசாதாரணமான நிலைமை இந்த சம்பவத்தின் காரணமாக அசாதாரணமான நிலைமைக்கு இட்டு சென்றிருக்கின்றது. உண்மையிலே பாதிக்கப்பட்டவர்கள் இப்போது கூட வைத்தியசாலைகளை சிகிச்சை பெறுகின்ற நிலைமைதான் காணப்படுகிறது. நிச்சயமாக நீங்கள் கூறும்பொழுது அதைத்தான் நான் கேட்க வந்தேன். அதாவது ராஜகம் என்று நீங்கள் கூறும்பொழுது அடித்தடி என்று கூறினீர்கள். தாக்கியதனால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற என்ற செய்திகளையும் கூட அது தொடர்பாக நீங்கள் கூறலாம். இதே நேரத்தில் எந்த நேரமும் மன்னார் காற்றாலை இந்த திட்டத்துக்கு எதிராக போராடுபவர்கள் மீது கைது செய்யலாம் என்று தடை உத்தரவு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது அப்படி நியாயப்படுத்துவார்கள்? ஜனநாயக வழியில் போராட்டம் நடக்கின்ற இந்த பகுதியில் இவ்வாறு எப்படி தடை உத்தரவை கொண்டு வந்து, அப்படி என்றால் இது என்ன சொல்லுகிறது இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடு தொடர்பாக? உண்மையிலே ஜனாதிபதி அன்றோமர திசாநாயக்கா உண்மையிலே அவர் ஒரு என்ன சொல்வது, ஒரு பேடித்தனமான ஒரு நடவடிக்கையை தான்
செய்திருக்கின்றார் என்று நாங்கள் கூற முடியும் என்றால், அவர் அமெரிக்காவுக்கு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்சபையில் பங்கு பெற்றுவதற்காக அமெரிக்கா செல்வதற்கு முதல் நாள் இதற்கான உத்தரவை பிறப்பித்து விட்டு தான் அவர் நாட்டை விட்டு வெளியேறினார். அவர் தான் நாட்டிலே இல்லாத நேரத்திலே தமிழ் மக்கள் மீதான இவ்வாறான அராஜகத்தை கட்டவிழ்த்து விடுவதற்கேற்ற வகையிலே அவர் நாட்டை விட்டு வெளியேறுகின்ற போது இந்த உத்தரவு, அதாவது ஜனாதிபதி தான் இந்த விடயத்தை இடைநிறுத்தி இருந்தார். அந்த கலந்துரையாடலின் போது அவருக்கு அந்த நிபுணர் குழு மக்களோடு சந்தித்து அந்த கலந்துரையாடல்களின் பின்னர் அறிக்கை சமர்ப்பித்து அதன் அடிப்படையிலே மக்களுடைய விருப்பங்களுக்கு மாறாக ஒருபோதுமே முடிவெடுக்க மாட்டோம் என்று கூறியவர், அந்த அறிக்கையின் பிரகாரம் மன்னர் காற்றாலை அந்த இடத்திலே அமைந்தே தீரும், அது அமைக்கப்பட்டே ஆக வேண்டும் என்கின்ற விடயத்துக்கு அவர் உத்தரவு பிறப்பித்து விட்டு அவர் அமெரிக்கா சென்று விட்டார். அதற்கு பின்னரான நிகழ்வுகள் தான் இவை அனைத்துமே நடைபெற்றது. ஆகவே இதுக்கு பொறுப்பானவர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா. அவர் கையெழுத்து வைத்து இதற்கான அனுமதியை வழங்கியதற்கு பிற்பாடுதான் அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த உதிரிப்பாகங்கள் கொண்டு செல்லப்படுகின்ற போது இந்த விடயம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது ஒரு மிக பாரிய ஒரு தமிழ் மக்களை அடக்கி ஒடுக்குகின்ற ஒரு வழி, இன்னொரு வடிவமாகத்தான் இதை நாங்கள் சொல்ல முடியும். அதிலே காவல்துறையினரால் நீதிமன்றத்திலே குறிக்கப்பட்ட இந்த மக்களுடைய போராட்டங்களை முன்னின்று ஒழுங்கமைத்து வருகின்ற ஒரு குறிக்கப்பட்டவர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு நீதிமன்றத்திலே அவர்கள் தடை உத்தரவு பெற்றிருக்கின்றார்கள். அவர்கள் இந்த இடத்திலே போராட்டம் நடத்துவதற்கு தடை விதிக்கின்ற வகையிலே இல்லை மீறி செயல்படுகின்ற போது அவரை கைது செய்கின்ற வகையில் இந்த தடை உத்தரவு பெறப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையிலே இந்த நள்ளிரவிலே மேற்கொள்ளப்பட்ட இந்த மிலேச்சத்தனமான தாக்குதலிலே காயமடைந்தவர்களிலும் அவ்வாறு தடை உத்தரவு பெறப்பட்ட சிலர் இருந்ததாக கூறப்படுகின்றது. அவர்கள் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்ட நிலையிலே அவர்கள் வைத்தியசாலையில் வைத்து கைது செய்யப்பட்டு அவர்கள் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்டு அவர்கள் பிணையிலே விடுவிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, மேலும் பலர் அந்த தடை உத்தரவு பெற்றவர்களை கைது செய்து நீதிமன்றத்திலே முற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் அங்கே வெளிப்படுத்தப்பட்டதை அடுத்து அந்த தடை உத்தரவு பெற்றவர்களை கைது செய்வதற்கு காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றார்கள். இது மாத்திரமல்ல, உண்மையிலே அந்த வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்று வருகின்ற மக்கள் அங்கிருந்து வருகின்ற தகவல் அடிப்படையிலே அனைவரையுமே இவர்கள் ஏதோ ஒரு பொய்யான வழக்குகளை போட்டேன். இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஒரு பொதுமக்கள் அமைதியான முறையிலே போராடிய போது, அதுவும் ஒரு நள்ளிரவு வேளையிலே பெண்கள் ஒரு மத தலைவர் என்ற எந்தவித பாகுபாடும் இல்லாமல் மிக மிலேச்சத்தனமான முறையிலே அவர்கள் மீது தாக்குதலை கட்டவிழ்த்து விடப்பட்ட விடயம் என்பது ஒரு மனித உரிமை சார்ந்த ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கின்றது. ஆகவே இந்த விடயத்தை திசை திருப்புவதற்காக அதிலே ஈடுபட்டு காயப்பட்டவர்கள் மீது பொய்யான வழக்குகளை போட்டு அவர்களை கைது செய்து இந்த விடயத்தை திசை திருப்புவதற்காக போலீசார் தீவிர முயற்சி எடுத்து வருவதாக அந்த மக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த வைத்தியசாலையில் இருப்பவர்கள் கூட ஏதோ ஒரு விடயத்திலே அவர்களை கைது செய்து அவர்கள்தான் இதற்கெல்லாம் பொறுப்பானவர்கள், அவர்களினால் தான் இந்த அசம்பாவிதம் ஏற்பட்டது என்பதாக காட்டுவதற்கு இவர்கள் முற்பட்டு வருவதாக அறியக்கூடியதாக. அங்கே மன்னாரிலே ஒரு மக்கள் மத்தியிலே மீண்டும் அந்த வைத்தியசாலையில சிகிச்சை பெற்று வருபவர்களையும் கைது செய்வதற்கு, இதில் முன்னின்று செயல்பட்டவர்களையும் கைது செய்வதற்கு காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்ற விடயம் இந்த விவகாரத்தை மேலும் ஒரு பரபரப்பான நிலைமைக்கு இட்டு சென்றிருக்கின்றது. இப்ப இந்த நிலையில் தான் நாளைய தினம் திங்கட்கிழமை மன்னாரிலே முழுமையான கதவடைப்பு போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த போராட்ட ஏற்பாட்டாளர்களினால் இந்த தாக்குதல் அராஜகத்தை கண்டித்தும் காற்றாலை விடயத்திலே மன்னார் மக்களுடைய ஒட்டுமொத்த பிரதிபலிப்பை வெளிக்காட்டுகின்ற வகையிலே காற்றாலை என்பது கனியமண் அகழ்வு இந்த விடயங்கள் மன்னார் மாவட்டத்துக்கு தேவையில்லை என்பதாக ஒட்டுமொத்தமாக மன்னார் மாவட்டத்தினுடைய குரலாக இதை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே நாளைய தினம் அவர்கள் அந்த முழு கதவடைப்பு போராட்டத்துக்கு அழைப்பு கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே நாளைய தினம் மன்னார் மாவட்டத்திலே முற்றுமுழுதாக கடைகள் அனைத்துமே அடைக்கப்பட்டு ஒரு கண்டன பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. காலையிலே முன்னெடுக்கப்படுகின்ற கண்டன பேரணி நண்பகல் 1:30 மணி அளவிலே நிறைவு கொண்டு வந்து அது தொடர்பான மகஜர்களை சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு வழங்குகின்ற வகையிலும் இது ஒரு மனித உரிமை மீறல் என்ற அடிப்படையிலும் இந்த விடயங்களை ஒரு சட்ட ரீதியாக மனித உரிமை சார்ந்த இடங்களுக்கு முறையீடு செய்வதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இப்போது இந்த மன்னார் காற்றாலை விவகாரம் என்பது ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கின்றது. ஒரு அடக்குமுறை மூலமாக அதை அடக்க முற்பட்டிருக்கின்றார்கள். மக்கள் மீண்டும் ஒரு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்து அவர்கள் தங்களுடைய போராட்டங்களை அவர்கள் ஒவ்வொரு அடுத்தடுத்த வடிவங்களுக்கு நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதைத்தான் இந்த இடத்துல நாங்கள் சொல்லிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இவ்வளவு விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தமிழ் தரப்பினர்கள் என்ன செய்கிறார்கள், தமிழ் பிரதிநிதிகள் என்ன செய்கிறார்கள்?
உண்மையிலே இப்போ இன்றைய தினம்தான் நான் நினைக்கிறேன் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் அங்கே உண்ணாவிரத இடத்துக்கு சென்றிருக்கின்றார். அதே போன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பிலும் அவர்கள் சென்றிருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அவர்கள் ஊடக சந்திப்பில் தொடர்பான கருத்துக்களை கூறியிருக்கின்றனர். ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சுவிட்சர்லாந்துக்கு சென்று திரும்பியதற்கு பிற்பாடு அவர் யாழ்ப்பாணத்திலே வழக்கமான அவருடைய அரசியல் கட்சியின் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதை அறியக்கூடியதாக இருக்கின்றது. யாருமே எதிர்பாராத விதமாக நேற்று முன்தினம் நள்ளிரவிலே இந்த விடயம் நடைபெற்றிருக்கின்றது. இதுவரை காலமும் அந்த மக்கள் கிட்டத்தட்ட 57-58வது நாட்களாக அவர்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு நடத்தி கொண்டிருக்கின்ற போது ஒருமித்ததாக அவர்களுக்கான ஒரு ஆதரவை வழங்குவதற்கு எங்களுடைய தமிழ் அரசியல் தரப்பினர் எவருமே முன்வரவில்லை. ஒரு அங்கே அங்கே இருக்கிற செல்வ மடக்கலநாதன் அவர்கள் ஒரு தடவை அந்த போராட்டத்துக்கு சென்றிருந்தார். அது தொடர்பாக குரல் எழுப்பியிருந்தார். ஆனால் அந்த மக்களுக்கு ஒரு அரசியல் பாதுகாப்பு ஏற்படுத்தக்கூடியதாக எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வறுமை செயல்படவில்லை என்பதைத்தான் நாங்கள் இந்த இடத்திலே ஒரு நேர்மையாக பதிவு செய்ய முடியும். என்றால் மக்களுக்கு இப்போ ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு இந்த தமிழ் மக்களுடைய விவகாரம் என்பது இவ்வாறான நிலைமைக்கு விட்டு சென்றிருப்பதற்கான காரணம் என்பது அதுவாகத்தான் இருக்கின்ற ஒரு அரசியல் பாதுகாப்பு என்பது தமிழ் மக்களுக்கு இல்லாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. அந்த தமிழ் மக்கள் வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட அந்த மக்கள் பிரதிநிதிகள் கூட இவ்வாறான நேரங்களிலே இன்று அந்த மக்கள் அந்த பாதுகாப்பு அரசியல் பாதுகாப்பற்ற ஒரு அனாதைகளாக அந்த மன்னார் மாவட்ட மக்கள் தங்களுக்காகவே தாங்கள் போராடுகின்ற நிலை ஏற்பட்டதனால்தான் இன்று நள்ளிரவிலே இவ்வாறான அராஜகம் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, வைத்தியசாலைகளில் சென்று சிகிச்சை பெற்றவர்களை கூட பொய்யான குற்றச்சாட்டிலே கைது செய்து அவர்களையும் ஒரு நெருக்கடிக்குள்ளாக்கி இந்த போராட்டத்திலே எவருமே ஒரு உள ரீதியாக ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும். இந்த போராட்டத்திலே வந்தால் கைது செய்யப்பட்டு வழக்குகளுக்கு எதிர்கொள்ள வேண்டி வரும் என்கின்ற ஒரு அச்சுறுத்தலை அரசாங்கம் ஏற்படுத்தும். ஒன்று தாக்குதல் நடத்துவது, அடுத்தது வழக்கை காட்டி அவர்களை அச்சுறுத்தி உளவியல் ரீதியாக அதிலிருந்து பின்வாங்க வைப்பது. இப்படியான செயல்பாடுகள் எல்லாம் ஒரு அரசியல் அனாதரவாக கைவிடப்பட்டதனுடைய பிரதிபலிப்பாக தான் இது நடைபெறுகின்றது. ஆனால் இன்றைய தினம் பாருங்கள், இன்று எல்லோராலுமே ஒரு நகைப்புக்குரிய ஒருவராக சுட்டிக்காட்டப்படுகின்ற மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள் பாராளுமன்றத்திலே போய் இந்த விடயத்தை மிக காத்திரமாக அங்கே பேசியிருக்கின்றார். உண்மையில் அவர் 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 எழுப்பிய கேள்விகள் மிக நியாயமானவை. இன்று நீங்கள் எங்களுடைய சைவ குருமார்களை நீங்கள் இவ்வாறு துன்புறுத்துகின்றீர்கள், ஒரு கிறிஸ்தவ மத தலைவரை துன்புறுத்துகிறீர்கள், உங்களால் ஒரு பௌத்த பிக்குவை இவ்வாறான முறையில செயல்பட்டு விட்டு இந்த அரசாங்கத்தை நடத்திவிட முடியுமா? ஏலும் என்றால் உங்களுடைய போலீசார் ஒரு பௌத்த பிக்குவை இவ்வாறான முறையிலே நீங்கள் தூக்கி எறிந்து விட்டு அவர்கள் மீது தாக்குதலை நடத்திவிட்டு நீங்கள் செயல்பட முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். அதான் தமிழ் மக்கள் இதுதான் உண்மை. அதாவது தமிழர்கள் என்றாலே இந்த அரசாங்கத்தால் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பார்க்கப்படுகின்ற நிலைமை இருக்கின்றது. ஆகவே இது கிறிஸ்தவர்கள் சைவ தமிழர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் ஈழத்தமிழர்கள் என்றாலே சிங்கள பேரினவாத அரசாங்கத்தினால் ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு எப்படி வேண்டுமென்றாலும் அவர்களை நடத்தி விடலாம் என்ற ஒரு நிலையை எங்களுடைய தமிழ் அரசியலால் ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த தமிழ் அரசியல் தரப்பினர் இவ்வாறு அவர்களுக்கு பொழுதுபோக்குவாகவும் இல்லை தங்களுக்கு அரசியல் அங்கே சென்றால் ஒரு ஊடக கவர்ச்சி ஏற்படும், அதன் மூலமாக தாங்கள் ஏதோ ஒரு செயல்பாடு மேல் இருப்பதாக காட்டிக்கொள்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் என்றால் தான் செல்வார்கள். இவ்வளவு நாளும் அந்த மன்னார் மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் அந்த காற்றாலையை தடுத்து நிறுத்துவதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? அதற்கு அங்கு பாராளுமன்றத்திலே நீங்கள் கூட்டாக என்ன செய்தீர்கள் என்று சிறிதரவர்கள் சென்றிருக்கின்றார் என்றால் அவர் 8 பாராளுமன்ற உறுப்பினர்களை பிரதிநிதிப்படுத்துகின்ற ஒரு நாடாளுமன்ற குழு தலைவர். நீங்க தமிழரசு கட்சி சார்பாக நீங்க என்ன விதமான ஒரு அரசியல் நெருக்கடி ஏற்படுத்தி இருக்கீங்க? வெறுமனே பேசுவது, அறிக்கை விடுவது என்பது வேறு விடயம். ஆனால் நீங்கள்லாம் இல்லை, எதற்கெடுத்தாலும் நாங்கள்லாம் தமிழ் மக்களுடைய ஏக பிரதிநிதிகள், நாங்கள்லாம் அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கின்றோம், நாங்கள்லாம் பெரிய கட்சி என்றெல்லாம் நீங்கள் மாறுதட்டி கொண்டிருக்கிறீர்கள் என்று CVK சிவஞானமும் சுமந்திரன் அவர்களும் ஜனாதிபதி கடிதமொழி இருக்கின்றார்கள். தமிழ் மக்கள் தரப்பிலே நாங்கள்லாம் பெரிய கட்சி, எங்களுக்கு தான் தீர்வு தொடர்பாக கதைக்கின்ற அருகதை இருக்கின்றது. ஆகவே உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தாருங்கள், நாங்கள் தமிழ் மக்களுடைய தீர்வு தொடர்பாக பேச போகின்றோம் என்று. நீங்கள் அங்கே சென்று உங்கள் மாகாண சபை வரப்போன்றது, அதிலே நீங்களாம் பெரிய கட்சி என்று காட்டுவதற்கு நிற்கின்றீர்கள். இன்று மக்களுடைய பிரச்சனைகள் வருகின்ற தையிட்டு விவகாரையாக இருக்கட்டும், இல்லை இன்று செம்மணி விவகாரமாக இருக்கட்டும், இல்லை இன்று காணாமலாக்கப்பட்ட ஒரு விவகாரமாக இருக்கட்டும், இல்லை மன்னர் காற்றாலையாக இருக்கட்டும், இல்லை கனியமண் அகழ்வாக இருக்கட்டும், இல்லை இன்று இன்றைய வடமாகாணத்திலே சட்டவிரோத மண் அகழ்வு என்பது பாரிய பிரச்சனையாக உருவெடுத்துக் கொண்டிருக்கின்றது. இன்று வடமாகாணத்திலே முதன்மையான பிரச்சனையாக இருக்கின்ற மீனவர் பிரச்சனை. என்று வடமாகாணத்திலே கிட்டத்தட்ட ஒரு 25% மாணவர்கள் மீனவர்கள். இன்று அவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனை என்பது இன்று வடமாகாணத்தில் முதன்மை பிரச்சனையாக மாறி இருக்கின்றது. அந்த விடயம் தொடர்பாக நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? எதுவுமே இல்லை. அவ்வப்போது அந்த மக்கள் தங்களுக்காக போராடுகின்ற போது அந்த இடத்திலே போய் நின்று கொண்டு தங்களுடைய அரசியல் லாபத்தை பெறுவதற்காக அவர்கள் செயல்பட்டு வருவதாகத்தான் இருக்கின்றனர். அவ்வாறுதான் இந்த மன்னார் மக்களுடைய விவகாரத்திலும் உண்மையிலே ஒரு சிவில் சமூகம் மிக ஒரு நேர்த்தியாக ஜனநாயக முறையிலே மக்களை திரட்டி அவர்கள் ஒரு கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அரசியல் மறுபடியும் பாதிக்கப்பட்ட தரப்பினுடைய பின்னால் நின்று கொண்டு குளிர்காய்கின்ற விடயத்தை தான் இந்த மன்னாரில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தமிழ் தரப்பு தொடர்பாக இன்னும் ஒரு கேள்வி இருக்கின்றது. அதற்கு வருவதற்கு முன்னதாக
நான் அனுரகுமார திசாநாயக்கா தொடர்பான ஒரு கேள்வி ஒன்று. அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் நடந்த பொழுதும் அதன் பிறகு தொடர்ந்து தமிழ் மக்கள் விரும்பாத ஒரு விடயத்தை நான் தாயகத்தில் தமிழருடைய பகுதியில் நான் செயல்படுத்த மாட்டேன் என்று கூறிய அனுரகுமார திசாநாயக்கா என்ன சொல்லுகிறார், எங்கே நிற்கிறார் இப்பொழுது? உண்மையிலே இந்த காற்றாலை விடயத்தில் கூட அன்றகுமார திசாநாயக்கா ஒரு விடயத்தை கூறியிருந்தார். அந்த மன்னார் மக்களுடைய விருப்பத்துக்கு மாறாக அந்த விடயத்திலே நாங்கள் அரசாங்கம் முடிவெடுக்காத என்ற ஒரு விடயத்தை கூறியிருந்தார். ஆனால் அந்த சிவில் சமூக பிரதிநிதிகளை அங்கே அழைத்து ஜனாதிபதி உரையாற்றுகின்ற போது நாங்கள் அப்போதே கூறின உறவுகளுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கின்றேன். அதாவது நான் ஒரு நாட்டினுடைய நன்மை கருதி இந்த தியாகத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். சில உதாரணங்களை கூட நாங்கள் அந்த நேரத்தில் சுட்டிக்காட்டியிருந்தோம். அதாவது சில விடயங்களை முன்னெடுக்கின்ற போது ஒரு கிராமமே அழிவை சந்தித்து அந்த திட்டங்களுக்காக ஒரு ஒத்துழைப்பு வழங்கிய விடயத்தை எல்லாம் அவர் அங்கே சுட்டிக்காட்டி, அவ்வாறு மன்னார் மக்களும் இன்று மன்னாரிலே காற்றாலை மின் திட்டம் அமையாவிட்டால் பாரிய ஒரு மின் நெருக்கடியை 2027-28 ஆண்டுகளிலே இலங்கை சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். ஆகவே அந்த மின் நெருக்கடியை, மின் தடையிலிருந்து இந்த நாடு மீள வேண்டுமாக இருந்தால் இந்த காற்றாலை மின் உற்பத்தி என்பது கட்டாயம் அமைக்கப்பட்டே ஆக வேண்டும். அதிலும் அந்த மன்னாரிலே இந்த ஏற்கனவே இருக்கின்ற இப்ப திட்டமிடப்பட்ட அந்த 14 காற்றாலை மின் கோபுரங்களை அமைப்பதற்கு நீங்கள் அனுமதி அளியுங்கள், அதற்கு பின்னர் மேலதிகமாக எதையுமே நாங்கள் அங்கே அனுமதிக்க மாட்டோம் என்ற ஒரு அடிப்படையிலே அவர் அங்கே தன்னுடைய நிலையை மாற்றி கூறியிருந்ததை நாங்கள் அப்போதே சுட்டிக்காட்டினோம். ஆகவே ஒட்டுமொத்த இலங்கையர்களும் இருள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக மன்னார் மக்கள் தங்களுடைய வாழ்வை இழந்து அவர்கள் அகதிகளாக எங்கே சென்றாலும் பரவாயில்லை என்கின்ற அடிப்படை, இது ஒரு உண்மையிலே ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி சொல்கின்ற கருத்தா என்றால் ஒரு ஆச்சரியமாக இருக்கின்றது. ஒரு இப்ப அப்படி நீங்கள் அப்படி சிங்கள பிரதேசத்திலே கொண்டு நீங்கள் நிறுவ முடியுமா என்று சிங்கள பிரதேசத்திலே கைவிடப்பட்ட எத்தனையோ திட்டங்களைத்தான் கொண்டு வந்து தமிழர் தலையிலே திணிக்கின்றீர்கள். இன்று கடல் அட்டை பண்ணைகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் சிங்கள பகுதிகளிலே நிராகரிக்கப்பட்டது. அங்கே எதையுமே செய்ய முடியாத நிலைமையில் தான் இன்று இங்கே இருக்கின்ற அந்த இதற்கு முன்னர் இருந்த அமைச்சர் இப்போது இருக்கின்ற அமைச்சர்களை வைத்துக் கொண்டு அவர்கள் வடக்கிலே நாங்கள் முன்னர் குறிப்பிட்ட அரசியல் பாதுகாப்பு இல்லை, தமிழ் மக்கள் அனாதரவாக கைவிடப்பட்டு விட்டார், தமிழர்களுக்காக குரல் கொடுப்பதற்கு எவருமே இல்லை, நாதி இல்லாத நிலைமையிலே தமிழ் மக்களை எது வேண்டும் என்றாலும் செய்து விடலாம். நாங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போன்று கடந்த நிகழ்ச்சியிலும் தமிழ் மக்களுடைய தலையிலே ஒரு நாசகாரமான திட்டங்களை சுமத்துவதில் மட்டும்தான் அரசாங்கம் அபிவிருத்தியின் பெயராலே அக்கறை காட்டுகின்றது. தமிழ் மக்களுடைய பிரதேசங்களையும் தமிழ் மக்களையும் வலுப்படுத்துகின்ற இந்த திட்டங்களுக்கும் இந்த அரசாங்கம் தடை போடுகின்றது. அதைத்தான் காங்கிரஸ் துறைமுகத்திலே விமல் ரட்நாயக்காவுடைய கூற்றை அடிப்படையிலே நாங்கள் கூறினோம். இப்போது இந்த காற்றாலை விவகாரம் கூட நீங்கள் தென்னிலங்கையிலே இதே கருத்தை ஒரு தென்னிலங்கையில ஒரு சிங்கள கிராமத்திலே உங்களால் போய் சொல்லிவிட்டு நிறுவ முடியுமா? ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கா அவர்கள் கூறுகின்றார் மன்னார் மக்களை தியாகம் செய்யுங்கள் என்று. அப்படி ஒரு அவசியம் எங்களுக்கு இல்லை. ஒன்றுபட்ட இலங்கையாக ஒரு இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசாக இலங்கை சுதந்திரம் பெற்ற 78 ஆண்டுகளிலே தமிழ் மக்கள் நாங்களும் இந்த இலங்கையினுடைய பிரஜைகள் என்று உணரக்கூடிய அளவுக்கு இந்த அரசாங்கம், இன்று இருக்கின்ற இந்த ஜேவிபி அரசாங்கம் மட்டும் இதுவரை என்றாவது ஒரு நாள் ஒரு நொடிப்பொழுது தமிழர்கள் உணர்ந்திருக்கின்றார்களா? இல்லை நாங்கள் உணரக்கூடிய வகையில் இந்த அரசுகள் நடந்திருக்கின்றதா? இலங்கை சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து இன்று வரை நாங்கள் மாற்றாந்த மனப்பான்மையோடு தான் நாங்கள் நடத்தப்படுகின்றோம். நாங்கள் மீண்டும் 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 இந்த அரசாங்கங்கள் தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்படுகின்ற இவ்வாறான அடக்குமுறைகள் என்பது தமிழர்கள் தனித்தான ஒரு தேசமாக மீள வேண்டும் என்பதைத்தான் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றது. தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்பு நடவடிக்கையாக இருக்கட்டும், இன்று பௌத்த ஆக்கிரமிப்புகளாக இருக்கட்டும், எல்லைப்புறங்களில் மேற்கொள்ளப்படுகின்ற குடியேற்றங்களாக இருக்கட்டும், இன்னபுற விடயங்களாக இருக்கட்டும், அத்தனையுமே தமிழர்கள் என்ற காரணத்துக்காக நயவஞ்சகத்தனமாக தமிழர்கள் மீது இவ்வாறான அடக்குமுறைகள் பிரயோகிக்கப்படுகின்றன. இன்று இந்த காற்றாலை, கனியமண் அகழ்வு, இன்று சட்டவிரோதமான சமூக விரோத செயல்பாடுகள், போதைப் பொருள், சகல விடயங்களுமே தமிழர்களை இடுப்பையே நாசம் செய்யக்கூடிய வகையிலான திட்டங்களாகத்தான் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் நிச்சயமாக நாங்கள் இதற்கு முன்னும் என்ற இலங்கை என்கின்ற ஒரு நாட்டை தமிழர்கள் தலைமை தாங்கி நடத்தியதுதான் சமகால வரலாறு. இது நாங்கள் மன்னர்களுடைய காலத்துக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பிரித்தானியா தன்னுடைய குடைக்குகள் இலங்கையை வைத்திருந்த போது இன்றைக்கு சேர்பொன் ராமநாதன் என்கின்ற எங்களுடைய தமிழ் தலைவர் ஒருவர் தான் இலங்கையிலே ஒரு அதிஉயர் செல்வாக்கு மிக்க ஒரு நபராக இருந்தார். உங்களுடைய சிங்கள தலைவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில இருந்த போது, அப்போது உலகமகா யுத்தம் நடைபெற்ற போது கூட ஆபத்தான கடல்வழி பயணங்களின் ஊடாக அவர் ஏதோ ஒரு மார்க்கத்தின் வழியாக பிரித்தானியா சென்று மகாராணியாரை நேரில் சந்தித்து அந்த மகாராணியாரிடம் உங்களுடைய தலைவர்களுக்காக அவர் விண்ணப்பம் வைத்து அங்கிருந்தவாறே அவரை விடுவித்து விட்டு உங்களை போன்று கடமைக்கு போய் கோரிக்கை வைத்து விட்டு வருகின்ற நபராக அவர் இருக்கவில்லை. இங்கிலாந்து எலிசபெத் மகாராணி உலகத்துக்கே பிரித்தானியாவினுடைய அந்த குடைக்கு கீழாக உலகம் முழுவதும் ஆளுகை செய்யப்பட்ட காலத்திலே அந்த உலகத்துக்கே மகாராணியாக இருந்தவர் தான் எலிசபெத் மகாராணி அம்மையார். அந்த எலிசபெத் மகாராணி அம்மையாரை போய் சந்திப்பது என்பது யாராலுமே நினைத்து கூட பார்க்க முடியாது. ஏனைய நாட்டு தலைவர்களால் கூட சந்திக்க முடியாத அளவுக்கு மிக இடைவெளி இருந்தது. அப்படிப்பட்ட நிலைமையில் பெரும் மதிப்போடு சேர்பொன் ராமநாதன் அவர்கள் அங்கே சென்று
மகாராணி அம்மையாரை சந்தித்து அந்த இடத்திலிருந்தே அவர் அங்க பிரித்தானியாவில் இருக்கின்ற போது இலங்கையில இவர்களை விடுவிப்பதற்கான உத்தரவை துரித கதியிலே இப்போது இருப்பதை போன்றெல்லாம் நவீன தொலைத்தொடர் வசதிகள் எல்லாம் இல்லை. ஆனால் அந்த காலத்திலே அவ்வாறு இருந்த இடத்துல இருந்தோம் இங்க விடுவித்து விட்டு தான் அவர் இலங்கை மண்ணிலே கால் பதித்தார். அப்படி இது ஒன்றும் நாங்கள் நூற்றாண்டுகளுக்கு முற்பட்ட புராண கதைகளை கூறவில்லை. ஒன்று இலங்கை சுதந்திரம் பெறுவதற்கு முன்பிருந்த கிட்டத்தட்ட ஒரு ஒரு முக்கால் நூற்றாண்டு, ஒரு 75 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த நிலையைத்தான் நாங்கள் கூறுகின்றோம். அப்படி அதுதான் இலங்கையினுடைய நிலை. தமிழர்கள் எப்போதுமே ஒரு இலங்கையர்களாகவும் அதியுச்சமான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருக்கும். அப்படியெல்லாம் இருந்த எங்களை தனித்தாக ஒரு தேசத்துக்காக போராடுகின்ற நிலைமைக்கு தள்ளியது யார்? 1948ஆம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் அடைவதற்கு முன்னர் உங்களுடைய தலைவர்களை விடுவிப்பதற்காகவே ஒரு தமிழ் தலைவர் பிரித்தானியாவுக்கு சென்று வருகின்ற அளவுக்கு இலங்கையினுடைய ஐக்கியத்தையும் அந்த இலங்கை என்கின்ற அந்த ஒரு பற்றையும் வெளிப்படுத்துகின்ற ஒரு நிலையிலே தமிழர்கள் இருந்தார்கள், தமிழர்களுடைய தலைமை இருந்தது. ஆனால் அந்த நிலையிலிருந்து இன்று நீங்களாக விரும்பி இணைத்து கொண்டால் கூட வேண்டாம் என்று உதறிவிட்டங்களை தனியே விடுங்கள் என்று செல்கின்ற அளவுக்கு எங்களை அந்த நிலைமையை நோக்கி நகர்த்தியது யார்? இந்த சிங்கள பௌத்த பேரினவாத அரசாங்கத்தினுடைய இந்த இரண்டாந்திர அணுகுமுறை அது இன்றும் தொடர்கின்றது. ஆகவே இது ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அவர்கள் உண்மையிலே அவர் ஒரு முதுகெலும் பெற்றவர். அவர் இலங்கையிலே நின்று கொண்டு இந்த விடயத்தை அவர் எதிர்கொள்ளாமல் அவர் ஜெனீவாவிலே போய் நின்று கொண்டு ஊருக்கு உபதேசம் செய்து கொண்டு இங்கே எங்களுடைய மக்களை எங்கள் மக்கள் மீது அராஜகத்தை கட்ட விட்டிருக்கின்றார். ஆகவே இது நாங்கள் ஒருபோதுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. மீண்டும் மீண்டும் இவர்கள் ஒரு வரலாற்று தவறை இவர்கள் இழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதாவது ஒரு முன்னோக்கிய பயணம் என்ற பேரிலே கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழைய அந்த வரலாற்றை இவர்கள் மீண்டும் புதுப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படியாக தமிழர்கள் நாங்கள் அதாவது ஒரு அநியாயமான முறையிலே தமிழர்கள் அரச பயங்கரவாதத்தால் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுகின்ற அந்த சூழ்நிலைதான், அந்த புறநிலைதான் தமிழர்களை ஒரு ஆயுத போராட்டத்தை நோக்கி உந்து தள்ளியது. இந்த தமிழர்கள் அகிம்சை வழியிலே தந்தை செல்வநாயகம் அவர்களுடைய தலைமையிலே அகிம்சை வழியிலே காளிமுகத்திடல் உள்ளிட்ட பல இடங்களிலே, யாழ்ப்பாணத்திலே தமிழராட்சி மாநாடாக இருக்கட்டும், இல்லை காளிமுகத்திடலிலே சத்தியாகிரக போராட்டமாக இருக்கட்டும், இல்லை யாழ்ப்பாணத்திலே பல அந்த சத்தியாகிரக போராட்டம் அமைதி வழி ஒருபோதுமே சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கு புரிவதில்லை. அவ்வாறு அமைதி வழியிலும் அறவழியிலும் போராடிய தமிழர்களை காட்டு மிராண்டிகளையும் காடையர் கூட்டத்தையும் ஏவி விட்டு இரத்த கலரையாக்கியது இதே ஜிஆர் ஜெயவர்தனா என்கின்ற அந்த சிங்கள இனவாதி. அந்த தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் கூறியதை போன்று ஜிஆர் ஜெயவர்தனா உண்மையான பௌத்தனாக இருந்திருந்தால் இன்று நாடு இப்படியான ஒரு நிலைமையில இருந்திருக்க வேண்டிய தேவையே இல்லை என்பதை அவர் அதுதான் யதார்த்தபூர்வமான உண்மை. அதுதான் அதை ஒவ்வொரு சிங்களமும் உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழர்கள் மீது பழி சுமத்துகின்ற ஒவ்வொருவரும் அதனுடைய தோற்றுவாயை புரிந்து கொள்ள வேண்டும். அன்று ஜிஆர் ஜெயவர்தனா உண்மையான பௌத்தனாக இருந்து இலங்கை தீவை சரியான முறையில வழிநடத்தி இருந்தால் இன்று இப்படியான ஒரு இரத்த சரித்திரமே வந்திருக்காது. இன்று அன்றகுமார திசாநாயக்கம் அதுக்கு விதிவிலக்கு அல்ல. நீங்கள் ஒட்டுமொத்த நாங்கள் பல தசாப்தங்களாக இருளுக்குள்ளேயே வாழ்ந்தவர்கள், இருளுக்கே வாழ நிர்பந்திக்கப்பட்டவர்கள், பொருளாதார நெருக்கடிக்குள் வாழ நிர்பந்திக்கப்பட்டோம். இன்று உங்களுக்கு ஒரு நாள் வயிற்று பசிக்காக பானும் இல்லை பருப்பு கறியும் இல்லை என்றவுடன் வீதியில் இறங்கி போராடுகின்ற அளவுக்கு நீங்கள் துன்பப்படுகின்றீர்கள். நாங்கள் பல தசாப்தங்களாக தமிழர்கள் இந்த தீவிலே இலங்கையினுடைய குடிமக்கள், இலங்கையினுடைய பிரஜைகள் என்று சொல்கின்ற உங்களாலேயே நாங்கள் அவ்வாறான நிலைமைக்கு தள்ளப்பட்ட போதும் நாங்கள் வாழ்ந்தோம் தானே. திரும்ப திரும்ப மரமேறி விழுந்தவனை மாடேறி மிதித்ததை போன்று தமிழர்களையே தியாகம் செய்யுங்கள் என்று எங்களுடைய தாயகம் பறிபோய் கொண்டிருக்கின்றது. கடல் பக்கத்தாலும் தரை பக்கத்தாலும் எங்களுடைய நிலம் கபலீகரம் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. எங்களுடைய வளங்கள் சூறையாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. எங்களுடைய இருப்பை கேள்விக்குறியாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே தமிழர்கள் இந்த தீவிலே எங்களுடைய மரபுவழி தாயகத்திலே எங்களுடைய ஒரு பாரம்பரிய மண்ணிலே நாங்கள் வாழ்வதென்பதே சவால் மிக்க ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கின்ற போது நீங்கள் மன்னார் தீவிலே அதை தியாகம் செய்து நாட்டுக்காக ஒளியேற்றுங்கள் என்று அவர் கேட்கின்றார் என்று சொன்னால் எவ்வளவு ஒரு பேடித்தனம். இது நாங்கள் ஒருபோதுமே ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படையிலோ ஒரு மனிதாபிமான அடிப்படையிலோ நாங்கள் ஒருபோதுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. என்றால் நீங்கள் ஒன்றை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்று சொன்னால், நாங்கள் ஒருவரிடம் ஒரு அன்பை எதிர்பார்க்கின்றோம் என்று சொன்னால் அதற்கேற்றவாறு நாங்கள் என்ன பிரதிபலன் செய்திருக்கின்றோம் என்பதைத்தான் பார்க்க வேண்டும். இந்த சாதாரண ஒரு தொழில்நுட்ப ரீதியாக பார்ப்போம். ஒரு முகநூலில் நீங்கள் ஒரு முகநூல் கணக்காளராக இருந்தால் அந்த முகநூலிலே நீங்கள் ஒரு பதிவை போடுகின்றீர்கள். அந்த பதிவுக்கான ஒரு ஒரு விருப்ப தெரிவுகளோ இல்லை ஒரு கருத்து பதிவுகள் வர வேண்டுமாக இருந்தால் நீங்கள் அதிலே ஒரு செயல்பாட்டு நிலைமையில இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு 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 ஆயிரக்கணக்கான நண்பர்களை அந்த முகநூலிலே உங்களை பின்தொடர்கின்ற நிலைமையில இருக்கின்றன்னு சொன்னால் நீங்கள் அவர்களுடைய பதிவுகளுக்கும் அவர்களுடைய கருத்துக்களுக்கு நீங்கள் மதிப்பளித்திருக்க வேண்டும்.
நீங்கள் அவர்களுடைய அந்த பதிவுகளோடு நீங்கள் தொடர்புபட்டவராக இருந்திருக்க வேண்டும். அப்போதுதான் நீங்கள் இடுகின்ற பதிவுக்கு அவர்களிடமிருந்து பதிலை எதிர்பார்க்க முடியும். குறைந்தபட்சம் ஒரு லைக்காவது உங்களுடைய பதிவுக்கு விழ வேண்டுமாக இருந்தால் நீங்களும் அவ்வாறான பதிவுகளுக்கு லைக் இட்டவராக இருந்தால் மட்டும்தான். இதுதான் கொடுத்து வாங்குவதுதான் இன்றைய உலகமாகிவிட்டது. அப்படிப்பட்ட நிலைமையிலே தமிழ் மக்கள் மீது 78 ஆண்டுகளாக அடக்குமுறைகளையும் அழிவுகளையும் இழப்புகளையும் நெருக்கடிகளையும் இன்னபுற அத்தனை அரச பயங்கரவாதத்தினுடைய அத்தனை சுவடுகளையும் தமிழ் மக்கள் மீது திணித்துவிட்டு இப்போது வந்து நின்று கொண்டு நீங்கள் இலங்கை பிரகாசமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் தியாகம் செய்யுங்கள் மன்னார் தீவு என்று கேட்பதிலே எந்தவித நியாயமும் இல்லை. ஆகவே இது ஒரு மிக அன்றோமர திசநாயக்காவும் கடந்த ஒரு இனவாத ஆட்சியாளர்களுடைய அடிச்சுவட்டிலே பயணிக்கின்றார்கள் என்பதைத்தான் இதன் மூலம். என்றால் அவர் கேட்பது தவறில்லை, ஆனால் அதை சர்வதிகாரத்தனம் கொண்டு அதை நிறைவேற்ற முற்படுகின்றார் என்றால் அதனுடைய விளைவுகளை நிச்சயமாக தமிழ் மக்களிடமிருந்து அவர்கள் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். நிச்சயமாக இதில் நிறைய கேள்விகள் இருக்கின்றது. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் பேசலாம். அதாவது சாதகமான அறிக்கை இந்த காற்றாலை தொடர்பாக வெளிவந்ததா ஏனென்றால் அதனால் வரப்போகின்ற விளைவுகள் தொடர்பாக பலர் சுட்டி காட்டுகிறார்கள். நாங்கள் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். ஆனால் இன்று சுருக்கமாக இப்போ நாளை நடைபெற இருக்கின்ற இந்த போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். இப்போ தமிழ் தரப்பினுடைய நிலைப்பாடுகள் நீங்கள் தொடர்பாக கூறும்பொழுது எவ்வளவு முக்கியம்? நாளை மன்னார் முழுவதும் எங்களுடைய மக்கள் போராட்டத்துக்கு முழு ஆதரவையும் வழங்கி இந்த நிலைமையை வெளிப்படுத்தி இதை உடனடியாக நிறுத்துவது எவ்வளவு முக்கியம்? ராஜகம் ஒன்று, இனி இந்த திட்டத்தை நிறுத்துவது எவ்வளவு முக்கியம் என்ற விடயத்தையும் சுருக்கமாக கூறுங்கள். நிச்சயமாக மன்னார் மாவட்டத்தை பொறுத்த ஒரு சிக்கல் இருக்கின்றது. அங்கே இஸ்லாமியர்களும் ஒரு கணிசமானவர்கள் சிங்களவர்களுமாக ஒரு மூவின மக்களுமே வாழ்கின்ற ஒரு மாவட்டமாக மன்னார் மாவட்டம் இருக்கின்றது. அப்படிப்பட்ட நிலைமையிலே நான் நினைக்கின்றேன் பெரும்பாலும் இஸ்லாமியர்களும் இந்த போராட்டத்துக்கு ஒரு முழுமையான ஆதரவை வழங்கி நாளைய தினம் என்றால் இஸ்லாமியர்களான ஒரு வர்த்தக சமூகத்திலே ஒரு பெரும் செல்வாக்கு செலுத்தக்கூடிய தரப்பாக இருக்கின்றார்கள். ஆனால் நாளை மன்னார் மாவட்டத்திலே அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்த போராட்டத்திலே முஸ்லிம் சமூகத்தினுடைய ஆதரவும் அதில் இருக்கும் என்று நம்பக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலே இதிலே ஒரு விருப்பு வெறுப்புகளை கடந்து இது எங்களுக்கு வாழ்வா சாவா என்கின்ற நிலைமை. இன்று ஒரு 57 நாட்களாக அந்த மக்கள் ஒரு ஜனநாயக ரீதியாக போராடி கொண்டிருக்கின்ற போது அந்த ஜனநாயகத்தினுடைய குரலை செவிமடுக்காது போலீசாரை விசேட அதிரடிப்படையினரை மேவி விட்டு ஏன் நாளை இராணுவத்தை கூட ஏவி விட்டு மிக ஒரு இராணுவ கட்டுக்காவலுக்கு மத்தியிலே இந்த விடயங்களை அமைப்பதற்கு கூட இந்த அரசாங்கம் தயாராக இருக்கும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே நாங்கள் ஒட்டுமொத்தமாக இப்ப இதுவரை ஒரு மன்னர் அந்த தீவு சார்ந்து இருக்கின்ற ஒரு கணிசமான தரப்பினர் தான் இந்த விடயத்திலே தங்களுடைய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற பல தரப்புகள் சுழற்சி முறையிலே வந்து போராட்டத்துக்கு ஆதரவு வழங்க ஒட்டுமொத்தமாக உலகத்துக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். மன்னார் மாவட்டம் முழுவதுமாக இந்த திட்டத்துக்கு நாங்கள் எதிராக இருக்கின்றோம். எங்களுக்கு இதுல உடன்பாடு இல்லை. அவர்கள் இந்த திட்டம் நீங்கள் வேற எங்காவது அதைத்தான் சொல்கிறேன், வேற எங்காவது ஒரு இடத்துல இலங்கையில எவ்வளவு இடம் இருக்கின்றது. இலங்கை சுற்றவரவே கடல் பிரதேசம். உங்களுக்கு காற்று வருவதற்கு காற்று அமைப்பதற்கான ஏதுவான இடங்கள் எத்தனையோ இருக்கின்றது. அங்கே உண்டே அமையுங்கள். இதற்கு எங்களுடைய இடத்துல வந்து ஏற்கனவே மன்னார் தீவு என்பது மிக ஒரு பலகீனமான தரவமைப்பை கொண்டதாக இருக்கின்றது. சுற்றவர கடலால் சூழப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய மக்கள் நாங்கள் அந்த இடத்துல வாழ்ந்து நாங்கள் ஒரு வீட்டை இடித்து கட்டுவதாக இருந்தால் கடலோர பாதுகாப்பு திணைக்களம் 1008 கெடுபிடிகளை போடுவார்கள். இன்று அங்கே நான் நினைக்கிறேன் 2 மாடிகளுக்கு மேல் கட்ட முடியாது என்கின்ற கட்டுப்பாடு கூட அந்த கடலோர பாதுகாப்பு திணைக்களத்தினால் போடப்பட்டிருக்கின்றன. ஏன்னால் அங்கு அந்த நில அமைப்புகளுக்கு உறுதிப்பாடற்ற தன்மை காரணமாக அங்கே 2 மாடிகளுக்கு மேலாக எந்த கட்டுமானங்களையும் செய்யக்கூடாது என்று. அப்படி இருக்கின்ற போது அளவுக்கு இவ்வளவு பெரிய அழுத்தங்களை தாங்கக்கூடிய காற்றாலைகளை அங்கே அமைப்பதனால் அந்த புவி பரப்பிலே எப்படியான அழுத்தங்கள் ஏற்படும், அதனுடைய அதிர்வலைகள் என்ன ஆகும் என்பதை இவர்கள் சிந்தித்து பார்த்தார்களா? ஏற்கனவே நிறுவப்பட்ட காற்றாலைகளினால் எங்களுடைய மக்கள் எவ்வாறு ஒரு சூழலியல் சார்ந்தும் அதனுடைய வேறு தாக்கங்களினால் இவ்வளவு பாதிக்கப்பட்டு அவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த விடயங்கள் எல்லாம் கணக்கில் எடுக்கப்படவில்லை. இவர்கள் வலிந்து ஒரு விடயத்தை இங்கே வந்து திணிக்கின்றார்கள். ஆகவே இது ஒட்டுமொத்தமாக இது தமிழர்கள் மன்னார் மாவட்டம் மட்டுமல்ல, நாளை மன்னார் மாவட்டம் அவர்கள் அழைப்பு கொடுத்திருக்கின்றார்கள். இயலுமானவர்கள் பெரும்பாலானவர்கள் மன்னார் மாவட்டம் முற்றுமுழுதாகவே ஸ்தம்பித்தது அரசாங்கத்தினுடைய இந்த அராஜகத்துக்கு எதிராகவும் இந்த அடக்குமுறைக்கு எதிராகவும் மக்களுடைய விருப்பத்துக்கு மாறாக இந்த திட்டத்தை திணிக்கின்ற விடயத்துக்கு நாங்கள் ஒருபோதுமே அனுமதிக்க மாட்டோம் என்பதாக இது ஒரு முழு வெற்றி அடையக்கூடிய ஒரு போராட்டமாக தமிழர்கள் இதை மாற்ற வேண்டும். ஆகவே நாங்கள் உண்மையிலே மன்னார் மாவட்டத்தை ஏற்படுற இந்த நிலைமை நாளை ஒரு வடமாகாணம் வடக்கு கிழக்கு தழுவியதாக ஒரு தங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. மன்னார் மாவட்டத்தை நாங்கள் தனித்து விட முடியாது. இது நாளை இன்று மன்னார் என்று நாங்கள் ஒதுங்கி இருப்போமாக இருந்தால் நாளை ஒவ்வொரு இடங்களிலும் இன்று இந்த பிரச்சனை வரும். இது எங்களுடைய படலைக்குள் வருகின்ற வரை நாங்கள் காத்திருக்காது. ஒட்டுமொத்தமாக இது வடக்கு கிழக்கினுடைய உரிமை சார்ந்த
விடயம் என்ற ஒரு அடிப்படையில் நாங்கள் வடக்கு கிழக்கு தழுவியதாக இதற்கான ஒரு ஆதரவை வழங்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே நாளைய மன்னார் மாவட்டத்தினுடைய அந்த குரலுக்கு இந்த அரசாங்கம் செவிசாய்க்காவிட்டால் அடுத்ததாக வடக்கு கிழக்கு தழுவியதாக ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் எங்களுடைய எதிர்ப்பை இந்த அரசாங்கத்துக்கு பதிவு செய்யக்கூடிய வகையிலே அதுக்கடுத்த போராட்ட வடிவத்தை இவர்கள் தீர்மானிக்க வேண்டும் என்பதை இந்த இடத்துல நாங்கள் பொறுப்போடு சுட்டிக்காட்ட முடியும். மிகவும் சுருக்கமாக, இன மத மொழி பேதமின்றி இந்த எங்களுடைய அரசாங்கம் இயங்கும் என்று கூறினார்கள். ஊருக்கு உபதேசம் செய்தார்கள். ஐநா பொது சபையில் எல்லோரும் வியக்கும் அளவில் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் உரையாற்றினார் என்று புகழாரம் சூட்டினார்கள். இப்பொழுது உண்மை நிலையை இப்போ இங்கே வெளிப்படுத்தி விட்டாரா என்று நீங்கள் கருதுகிறீர்களா? சுருக்கமாக. நிச்சயமாக அவர் ஊருக்கு உபதேசம் உனக்கு இல்லையேன்னு சொல்வார்கள். படிப்பது தேவாரம், முடிப்பது சிவன் கோயில், இப்படி பல முதுமொழிகள் தமிழர்களுடைய சொல் வழக்கிலே இருக்கின்றது. அப்படியாக இவர்கள் ஊருக்கு அங்கே போய் ஒரு உபதேசத்தை செய்துவிட்டு இங்கே இப்படியான ஒரு அராஜகத்தை கட்டுவிடுது உண்மையிலே ஜெனீவா இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போது இந்த விடயங்களை திசை திருப்புகின்ற வகையில் ஏற்கனவே ஜெனீவாவிலே இலங்கை அரசாங்கம் ஒரு சரணாகதி நிலப்பாட்டை எடுத்திருக்கின்றது. நான் நினைக்கிறேன் அந்த விடயங்கள் சிங்கள மக்கள் மத்தியிலே பேசு பொருளாக மாறுவதற்கு முன்னர் இப்படியான ஒரு விடயத்தை அரங்கேற்றி அதன் மூலமாக சிங்கள இனவாதிகளை குதூகலப்படுத்தலாம் என்ற எண்ணத்திலே தான் இவர்கள் இதை செய்திருக்கின்றார்கள் ஒன்று ஐயப்படத்தை ஒன்றுகின்றது. எது அப்படி இருந்தாலும் அவர்கள் அப்படியான நிலைப்பாடு இருந்தாலும் வழக்கமான சிங்கள பௌத்த பேரினவாதம் கைகொள்கின்ற அணுகுமுறை, அதாவது சிங்கள பேரினவாத வாக்காளர்களை குதூகலப்படுத்துவதற்காக தமிழர்களை என்ன வேண்டுமென்றாலும் செய்யலாம் என்கின்ற அந்த வழித்தடத்திலே அனுர அரசாங்கம் பயணிப்பது என்பது மிக ஆபத்தான அறிகுறி என்பதை தான் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட முடியும். நன்றி ராமதரன். இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்து மன்னார் காற்றாலை திட்டம் தொடர்பாக 57 நாட்களாக மக்கள் போராடி கொண்டு வருகின்றார்கள். இந்த போராட்டத்தின் பொழுது 2 நாட்களுக்கு முன்னதாக காவல்துறையினுடைய ராஜகம் வெளிப்படுத்தப்பட்டு அங்கே மக்கள் தாக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவங்கள் தொடர்பான தகவல்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பாய்ந்து கொண்டமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமான நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.